சாரோன் நவராஜ் அவர்களுடைய அருமையான பாடல். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றதான அடிப்படையில் நல்ல ஆழமான கருத்தை கொண்டதான பாடலை பாடினதான எல்லா பெண்களை சங்கத்தில் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். ஒரு விசை தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா. அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உடைய வேதத்தின் மகத்துவமான காரியங்களை நாங்கள் பார்க்கும்படி எப்பொழுதும் எங்கள் கண்களை திறந்தரலும், எங்களோடு கூட பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. லந்து காலத்தை நாம் துவங்க இருக்கின்றதான அடிப்படையில் நம்முடைய அத்திச்சா தினம் நமக்கு கொடுத்திருக்கின்றதான தலைப்பு இதுவே மீட்பின் காலம். இதுவே மீட்பின் காலம் என்ற தலைப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக தியானமாக எடுத்துக்கொண்டதான வசனம் ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எல்லோரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று தேவனுடைய வார்த்தையானது நமக்கு சொல்லுகிறது. இதுவே மீட்பின் காலம். இந்த மீட்பு என்றதான வார்த்தையை நீங்கள் எபிரேய மொழியிலே பார்ப்பீர்களானால் அதற்கு 5 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று கோஹலா என்றதான ஒரு வார்த்தை. கோஹலா என்றதான ஒரு வார்த்தை, அதை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். 2வது காரியமானது கெயூலா என்கிறதான 2வது வார்த்தை. 3வது வார்த்தையானது பிடியோன் என்றதான 3வது வார்த்தை, அது நவுன். 4வது வார்த்தையானது பெயர் சொல். 3வது வார்த்தை பெயர் சொல். 4வது வார்த்தையானது கஹால் என்றதான ஒரு வார்த்தை. 5வது வார்த்தையானது படா என்கிறதான ஒரு வார்த்தை. ஆக இந்த 5 வார்த்தைகள் இந்த மீட்பு என்றதான வார்த்தைக்கு திருமறை, அதாவது எபிரேய பாஷையிலே சொல்லப்படுகின்றதான காரியம். இந்த காரியத்தில் நம்ம ரெடெம்ஷன் என்று நம்ம பார்க்கின்ற பொழுது கௌலா என்கிறதான வார்த்தையைத்தான் நாம் இந்த நாளிலே தியானிக்கும்படியாக இருக்கின்றோம். இந்த தினத்தில் 2 பகுதியை மட்டும் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். சரியாக ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளாக முடிச்சிடணும்னு நினச்சிட்டு வந்திருக்கிறேன். என்ன, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை நேராக திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பகுதி நமக்கு எல்லாருக்கும் நன்று அறிமுகமான தெரிந்த பகுதி தான். என்ன சம்பவம்? பண்டிகை காலத்தில் எருசலேமுக்கு இயேசுவானவர் என்ன செய்கிறார்? பண்டிகைக்கு போகின்றார் என்பதை நமக்கு இந்த பகுதி சொல்லுகிறது. இந்த பகுதி நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் பண்டிகைக்கு அவர் தேவாலயத்திற்கு வருகின்றதான சமயத்தில் தேவாலயத்திற்குள்ளாக என்ன செய்யலை? போகலை. மாறாக எங்கே போகிறாரு? அருகில் இருக்கிறதான பெதஸ்தா குளத்திற்கு ஆண்டவராகிய கர்த்தர் நேராக கடந்து செல்கின்றதை நீங்கள் வேதத்தில் வாசிக்கிறீங்க. இந்த பெதஸ்தா குளத்தில் ஒரு விசேஷமான ஒரு நிலை காணப்படுகிறது. என்ன நடைபெறுகிறது? 38 வருஷமாக ஒரு மனுஷன் அங்கே இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய வயதை பார்க்கிலும் அந்த மனுஷனுடைய வியாதியானது அதிகமான ஒரு வியாதியாக காணப்படுகிறது. பெதஸ்தா குலமே தன்னுடைய வாழ்க்கையில தஞ்சம் என்று அங்கேயே உட்கார்ந்து இருக்கின்றதான அல்லது படுத்திருக்கின்றதான அந்த மனுஷன் அங்கே இருக்கிறான். அவனை கண்டு கொள்ளுகின்றதான நபர்கள் உலகத்தில் ஒருவரும் இல்லை. நம்ம பார்க்கிறதான காரியம், ஒருவேளை ஆணாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய காரியத்தில் ஒரு மனிதன் என்றதான அடிப்படையில் ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கும் ஒரு பெண்களுக்கும் ஏற்றதான காரியமாக நம்ம இதை பார்த்து கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனை கண்டுகொள்வார் ஒருவரும் இல்லை. 38 வருஷமாக அங்கே பண்டிகை நடைபெற்று கொண்டிருந்தாலும் இவனுக்கு 38 வருஷமும் என்ன இல்லை? பண்டிகை என்றதான நிலை இல்லை.
இந்த 38 வருஷங்களிலேயும் என்னுடைய வாழ்க்கையில எந்த மீட்பின் அனுபவமும் காலங்கள் கடந்து செல்கிறதை தவிர மீட்பின் அனுபவம் ஒன்றும் இல்லாத ஒரு நிலைமையில அவனுடைய வாழ்க்கைகளின் காரியத்தில் ஒன்றும் ஒருவேளை முக்கியமான காரியம் அவனுக்கு என்னதான் சுகம்தான். அந்த சுகம் அவனுடைய வாழ்க்கையில கிடைக்காத ஒரு பட்சத்தில் அவனுடைய வாழ்க்கையானது காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. பண்டிகை காலங்கள் வந்து கொண்டே இருக்கிறது, பண்டிகை காலங்கள் வந்து சென்று கொண்டே இருக்கிறது. ஆனால் இவனுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. அவனுடைய சரீர பிரகாரமாக அவனுடைய வாழ்க்கையிலே வேதனைகளும் அவிசுவாசத்தின் சூழ்நிலைகளும் தான் அவனுக்குள்ளாக காணப்படுகிறதை நாம் இந்த வேத பகுதியிலே வாசித்து பார்க்க முடிகிறது. அவன் சொல்லுகின்றதான பதில் என்ன? ஐயா, தண்ணீர் கலக்கப்படுகின்ற பொழுது என்னை கொண்டு போய் உள்ளே போடுவதற்கு யார் இல்லை, எந்த நாதியும் இல்லை, எந்த உறவும் இல்லை, என் வாழ்க்கையில் எனக்கு உதவி செய்வதற்கென்று யாருமே இல்லை. தேவதூதன் வந்து கலக்குகிறான் என்று நாம் இந்த ஐதீகத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கின்றோம். தண்ணீர் கலக்கப்படுகின்றது. ஆனால் அப்படி கலக்கப்படுகின்ற பொழுது என்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அந்த இடத்தில் ஒருவரும் இல்லை. ஒன்றை மாத்திரம் நன்றாக கவனித்து பாருங்கள். மாலையும் காலையும் ஆகி ஒரு நாள் ஆயிற்று என்று நாம் ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். அப்படின்னால் என்ன? மாலை 6 மணி தொடங்கி அடுத்த நாள் மாலை 6 மணி வரைக்கும், அதுதான் மாலையும் காலையும் ஆகி. இப்படி இவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு 365 அவங்களுடைய கணக்கின்படி 360 நாட்கள், 360 நாட்கள் வருஷம் என்ன செய்கிறது? போயிட்டே இருக்குது. மாதங்கள் போயிட்டே இருக்குது, நாட்கள் போய்கொண்டே இருக்கிறது. இதை தவிர இவருடைய வாழ்க்கையில ஒன்றும் அவன் பார்க்க முடியும், எந்த விடுதலையும் இல்லாத ஒரு மனுஷனாக காணப்படுகிறான் என்பதை நம்ம வேதத்தில் பார்க்க முடிகிறது. இந்த 38 வருஷ பண்டிகையிலையுமே நம்ம பார்ப்போம் என்றால் அந்த பண்டிகையினுடைய அனுபவத்தில் இவனுக்கு குறிப்பாக ஏதாவது விடுதலை என்று உண்டா என்பதுதான் அவனுடைய கேள்வியாக இருந்திருக்கக்கூடும். எல்லா ஜனங்களும் பல இடங்களிலிருந்து காதல சத்தம் விளைகிறது, பல இடங்கள்லேருந்து ஜனங்கள் கடந்து வருகிறாங்க, பண்டிகைக்கு போறாங்க. ஆனா என் வாழ்க்கையில எந்த விதமான மீட்பின் அனுபவமும் இல்லையே. ஒருவேளை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் 7 வருடங்கள் பின்பதாக அவன் வாழ்க்கையில ஒரு விடுதலை என்று இருந்தேன். என் வாழ்க்கையில இன்னும் 7 வருஷங்களாக நான் 49 வருஷம் கடந்து செல்ல வேண்டுமோ? பல கேள்விகள் அவனுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் காணப்பட்டிருக்க கூடும். தேவனுடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரே என்று நான் வந்திருக்கிறேன். பல சூழ்நிலைகளிலே ஒவ்வொரு வாரத்திலும் நான் வருகிறேன். தேவனுடைய சமூகத்தில் என்னுடைய வேண்டுதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன், என்னுடைய விண்ணப்பங்களை நான் தெரிவிக்கிறேன். தேவ சமூகத்தில் நான் பாடுகின்றேன், கடவுளுடைய சமூகத்தில் நான் அவரை ஆராதிக்கிறேன், அவருடைய சமூகத்தில் என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறேன், காணிக்கை போடுறேன், போய்விடுகிறேன். அடுத்த வாரம் திரும்பவும் நான் வருகிறேன் ஆலயத்திற்கு. அடுத்த வாரத்திலையும் அதே காரியங்கள் நடைபெறுகிறது. ஏம்மா, ஏதாவது உங்க வாழ்க்கையில நடைபெற்றதா? உங்க ஜெபத்தின் காரியத்திற்கு ஏதாவது பதில் என்று ஒன்று உண்டா என்றால் சொல்வார்கள், எனக்கு நான் முந்தின வாரத்தில் எவ்விதமாக இருந்தேனோ அப்படியே தான் இந்த வாரத்திலும் இருக்கிறேன். ஏதாவது உங்க வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையின் பகுதிகளில் மாற்றம் என்று ஒன்று இருந்திருக்கிறதா என்றால், நான் கடந்த வாரத்தில் எப்படி நான் இருந்தேனோ, எப்படி கவலையின் அனுபவத்தோடு கூட நான் வந்தேனோ, அதே கவலையோடு கூட தான் நான் இன்றைக்கும் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே மீட்பு என்று ஒன்றும் இல்லையே என்று கலக்கத்தின் சூழ்நிலைகள் ஜனங்கள் மத்தியிலே காணப்படக்கூடும். இந்த பகுதியை நாம் தெளிவாக பார்க்கின்ற பொழுது, இயேசுவானவர் 12 வயதுல தன்னுடைய பெற்றோர்களோடு கூட பண்டிகைக்கு வந்திருந்தார். அதுக்கு பிறகு அவர் எத்தனை முறை பண்டிகைக்கு வந்தார் என்று நமக்கு குறிப்பிடப்படவில்லை. இந்த சம்பவம் நடைபெறுகின்றதான சம்பவமானது இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாவது, அதாவது ஊழியத்தை துவங்கினதான முதலாவது வருஷத்தின் காரியம். அவர் கீழே உங்க ஊழியத்தின் காரியங்களை செய்கின்றதான காரியமாக இல்லாமல் யோவான் ஸ்நானகர் அரெஸ்ட் ஆகின்றதான நாட்களுக்கு முன்பதாக நேர எங்கே வந்திருந்தாரு? கானானுக்கு வராரு. அங்கே கானானுக்கு வந்து அற்புதத்தை செய்கிறாரு. அதுக்கு பிறகு கலிலியா பகுதியில் போய் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த சமயத்தில் பண்டிகை வருகிறது. நேராக அவர் பண்டிகைக்கு வருகிறார். அப்போ அடுத்ததாக அவர் எப்போ வந்தாருன்னு தெரியல. இப்போ மோரர்லஸ் இன் பிட்வீன் ஒரு 20 வருஷ கேப் இருக்குது. இந்த சமயத்தில் கூட அவர் கடந்து வந்திருந்திருக்க கூடும். குளத்தில் அருகாமையில் இருக்கின்றதான அந்த மனுஷனுடைய ஒரே ஒரு வாஞ்சையான காரியம், என் வாழ்க்கையில மட்டும் ஒன்றும் இல்லையே,
என் வாழ்க்கை மாத்திரம் இப்படி தடித்து விடப்பட்டிருக்கிறதே என்னதான நிலையோடு கூட தான் அந்த மனுஷன் காணப்படுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்க முடிகிறது. இந்த உலகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது பலவிதமான காலங்கள் நேரங்கள் எல்லாம் வேறுபட்டு கொண்டே இருக்கின்றதான காரியங்கள். இந்த பகுதி நல்லா நீங்கள் வேதத்தில் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. பல சடங்காச்சாரத்திற்கு அதிகமாக ஜனங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. ஆராதனைகள் எல்லாமே தேவனுடைய பார்வையில் வேறுபட்டதாக வேதத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் நமக்கு காண்பிக்கப்படுகின்றதான காரியம் என்ன? வெகு காலமாக இப்படி வெகு காலமாக வியாதியஸ்தனாக கடவுளுடைய பார்வையிலே மீட்பின் அனுபவம் என்னுடைய வாழ்க்கையிலே உண்டா? பல கேள்விகளோடு கூட தேவனுடைய பாதத்திற்கு நேராக நாம் கடந்து வந்திருக்கக்கூடும். வேதம் சொல்லுகிறது, அவன் சொஸ்தமாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஆண்டவர் எந்த காரியத்தையும் கேட்கல, அவன் தான் சொல்லிட்டு இருக்கிறான். இயேசு அவனை பார்த்து அருகாமையில் வந்த பொழுது அவன் சொல்றான், என்னை கொண்டு போய் உள்ள இறக்கி விடுறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் ஆண்டவர் அதுக்கு எந்த ரிப்ளையும் கொடுக்கல. நேரம் நீங்க திருமறை வாசி பாருங்க. இயேசு அவனை நோக்கி என்ன சொல்றாரு? எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. தேவாலயத்திற்காகத்தான் வாராரு, ஆராதனை பங்கு பெறும்படியாகத்தான் வருகிறார். ஆனால் நம்ம திருமறையை வாசித்து பார்க்கின்ற பொழுது அவருக்கு ஆலய ஆராதனையின் காரியத்துக்கு மேலாக ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய சரீர பிரகாரமான விடுதலை மற்றும் ஆவிக்குரிய அனுபவத்தில் உள்ளதான வேதனைகள் பட்டு ஒருவரை காணப்படுகின்றதான மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய விடுதலைக்கு அதிக முக்கியத்துவம் ஆண்டவர் கொடுக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகிறான், அவன் படுக்கை எடுத்துக்கொள்கிறான், நடக்கின்றான். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. அந்த நாள் எப்படி ஏற்பட்ட நாளா? ஓய்வு நாளாக இருந்தது. மீட்பராகிய ஆண்டவர் கடந்து வந்தார். அதுதான் அவனுடைய வாழ்க்கையினுடைய மீட்பின் காலமாக காணப்பட்டிருந்தது. ஆனால் இவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்ததான அந்த அற்புதத்தின் நாள் என்ன நாள்? ஓய்வு நாள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. சரி, ஓய்வு நாள் என்று வேதம் சொல்லுகிறதே, இந்த மனுஷனுக்கு ஓய்வு நாள் என்று உண்டா? 360 நாளும் என்னதான் அவனுக்கு ஓய்வு நாள் தான் இல்லையா? அவனுக்கு எந்த வேலையும் செய்ததான காரியம் இல்லை. அவனுடைய வாழ்க்கையில பண்டிகை கிடையாது, அவன் வாழ்க்கையில ஓய்வு நாள் கிடையாது, அவன் வாழ்க்கையில லந்து காலம் கிடையாது, அவன் வாழ்க்கையில ஒன்றுமே கிடையாது. எல்லாமே அவனுடைய வாழ்க்கையில மற்ற மக்களுக்கு தான் எல்லாமே கடந்து செல்கிறது. அந்த சடங்காச்சாரத்தோடு கூட அவர்களை ஆசிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவனுடைய வாழ்க்கையில 38 வருஷமும் பண்டிகை வந்து கொண்டே தான் போகிறது, ஓய்வு நாள் வந்து கொண்டே தான் போகிறது. இவன் மாத்திரம் ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்த பொழுது இயேசு நாமே இவனை தேடி வருகின்றார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை தேடி வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில எண்ணிலடங்காத மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்கிறோம் என்பதைத்தான் இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாக கற்றுத்தருகிறது. வாழ்க்கையோ இதோடு கூட முடிந்தது என்பதான நிலைமையில் இருக்கின்றது அந்த மனுஷனுக்கு. பண்டிகையும் இனி இல்லை, ஓய்வு நாளும் இனி இல்லை, வியாதியின் நிலைமைதான் என்றதான மனுஷனுடைய வாழ்க்கையில இயேசு அவனை பார்த்து என்ன சொல்கிறார்? எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகின்றதான ஒரு வார்த்தை. அப்போ இவனுடைய வாழ்க்கையில் நம்ம திருமறை பார்க்கிறோம், மகிழ்ச்சியோடு கூட எழுந்திருக்கின்றான். ஆனால் ஜனங்களுடைய நிலையை கொஞ்சம் அடுத்ததாக நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, இவன் ஆரோக்கியமாக காணப்பட்டு இந்த பண்டிகை நாளில் என்ன செய்கிறானா? அந்த படுக்கை எடுத்துக்கொண்டு அவன் நடந்து செல்கின்றான். அதனால் ஓய்வு நாளை அவன் கடைபிடிக்க வேண்டும் என்றதான கட்டளையின் காரியத்தை அங்கே வந்து சொல்கின்றதான நபர்கள் இதுவரைக்கும் இவன் படுத்திருந்ததான அந்த மனுஷனுக்கு எந்த உதவியும் இந்த யூதர்கள் என்ன செய்யவே இல்லை. வெறுமன காலங்களை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள், காலங்களை கொண்டு மனுஷனை கட்டி வைக்கின்றதான ஜனமாகத்தான் உலகம் காணப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிற பொழுது ஒரு முக்கியத்துவப்படுத்துவதான காரியம் ஓய்வு நாளை இந்த இடத்தில் அல்ல, மாறாக அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே நீண்ட நாட்களாக சுகவீனத்தோடு கூட காணப்பட்டதான அந்த மனுஷனுக்கு அவனுக்கு ஒரு ஆரோக்கியம் தேவை என்று, இதுதான் அவனுடைய வாழ்க்கையிலே மீட்பின் காலம் என்று ஆண்டவராகிய கர்த்தர் அவனுக்கு என்ன செய்கிறார்? அவனுடைய வாழ்க்கையில விடுதலை கொடுக்கின்றதை நாம் திருமறை வாசிக்கிறோம். நீங்கள் ஆரோக்கியம் அடைய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய முழு ஒருவருடைய நோக்கமாக இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. மனுஷன்
ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, உண்டாக்கப்பட்டிருக்கிறது. காலங்கள் என்பது மனிதனுக்காகத்தான் தேவன் படைத்திருக்கின்றாரே தவிர மனிதன் காலத்திற்காக என்ன செய்யப்படவில்லை, படைக்கப்படவில்லை என்பதை வேதத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். யூதர்கள் செய்வதற்கான அந்த காரியம் எல்லாம் என்ன, இந்த ஓய்வு நாளை காண்பித்து இந்த ஓய்வு நாளை அவர்கள் கடைபிடிக்கவில்லை என்றதான குற்றச்சாட்டை சாட்டுகிறார்களே தவிர அந்த மனுஷனுக்கு உதவி செய்ததான காரியத்தை பார்க்கவில்லை. அப்போ என்ன ஆண்டவர் நமக்கு இந்த இடத்துல கற்றுத்தருகிறார், நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம சடங்காச்சாரத்தின் சூழ்நிலைகளின் காரியங்களை விட்டுவிட்டு நாம் நன்மை செய்கின்றவர்களாக காணப்படுவதை தேவன் நம்முடைய வாழ்க்கையில விரும்புகின்றார். ஒருவேளை இது உணர்ந்து கொள்ளும் காலம் என்ன, நானே தேவ சமூகத்திற்கு முன்பதாக ஆராய்ஞ்சு பார்த்து நான் தேவ சமூகத்தில் உணர்ந்து கொண்டு வாழக்கூடியதான காலம். அதே போல இந்த காலமானது என்னை உணர்த்துவிக்கின்றதான காலமாக இருக்கின்றது. நான் என்னுடைய வாழ்க்கையில என்னதான் உலக அளவில் நான் ஒருவேளை பலத்தோடு கூட காணப்படுகிறதாக இருந்தாலும் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுக்கு பண்டிகை இல்லை, ஓய்வு நாள் இல்லை என்று பார்க்கிறோம். ஆனால் பரிசேயர்களாக சதிசேயர்களாக காணப்படுகின்றவர்களுடைய வாழ்க்கையில பண்டிகை இருந்தது, ஓய்வு நாள் இருந்தது. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில என்ன காணப்படவில்லை, ஒரு உணர்வின் அனுபவம் அவருடைய வாழ்க்கையில காணப்படவில்லை, ஒரு நற்கிரியைகளின் காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில காணப்படவில்லை என்பதை நாம் திருமலை பார்க்க முடிகிறது. திரும்ப நம்ம ஒருவேளை அந்த வார்த்தையை நாம் சிந்திக்கும் பொழுது இயேசுவானவர் முக்கியத்துவம் கொடுக்கின்றதான காரியம் தேவாலயத்திற்கு கொடுக்கின்றார். ஆனால் அதை பார்க்கிலும் இந்த இடத்துல நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு சுகத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாக வருகிறதை நாம் வேதத்திலிருந்து என்ன செய்கிறோம், பார்க்க முடிகிறது. ஒரு புதிய ஒரு உறவின் காரியத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகின்றதான காரியம். நீங்க திருமறை ஒருவேளை சரித்திரத்தில் நீங்க பார்க்கும் பொழுது பல மிஷனரிகள் மனிதனுடைய வாழ்க்கையில அவர்கள் நல்வாழ்வு பெற வேண்டும் என்றுதான் அவருடைய வாழ்க்கையில எந்த விதமான அவங்களுடைய எல்லா விதமான காரியங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு எஸ்பிஜி சங்கமாக இருக்கட்டும் அல்லது சிஎம்எஸ் சங்கமாக இருக்கட்டும், அவர் இந்த மிஷனரிகள் ரேனியஸ் இன்னும் ராக்லன் போன்றதான மிஷனரிகள் நம்முடைய பகுதிக்கு நேராக கடந்து வந்தார்கள். அவர்கள் வந்ததான நோக்கமானது ஒரு நற்கிரியை செய்யும்படியாக அவர்கள் கடந்து வந்து நம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில சரீர பிரகாரமாக ஆன்மீக பிரகாரமாக ஒரு மடிந்து கொண்டிருக்கின்றதான ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு வாழ்க்கையின் அனுபவம் ஒன்று உண்டு என்பதை கற்றுக் கொடுக்கின்றதான ஒரு காரியத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. நல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சுவர் இருந்தா தான் என்னது சித்திரை வரைய முடியும் என்று. வாழ்க்கையில நான் கிறிஸ்துவை ஆராதிக்க வேண்டியது உண்மைதான். ஆனால் அதற்கும் முன்பதாக என் வாழ்க்கை தேவ சமூகத்திற்கு முன்பதாக அவரை அறிந்து நான் அவருக்குள்ளாக நான் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு காரியம். அப்போ நான் என் வாழ்க்கையின் அனுபவத்தில் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலையும் ஆண்டவருக்குள்ளாக நான் நெருங்கி சேரணும்னா என்னுடைய மீட்பின் காலத்தை நான் சரியாக என்ன செய்யணும், பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியம். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 58ஆம் அதிகாரத்திலே நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் இந்த பகுதியை நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது எல்லாரும் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பகுதி தான். என்ன சொல்லப்பட்டிருக்குது, உபவாசத்தின் காரியம், அதுதான் ஆராதனையின் காரியம் என்று நாம் சொல்லலாம். ஃபாஸ்டிங் அண்ட் இட்ஸ் பிளஸிங் என்பதைத்தான் அதனுடைய தலைப்பாக நமக்கு அந்த பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனோடு கொண்டிருக்கின்றதான அந்த உறவின் அனுபவத்தில் உண்மையாக நான் எவ்விதமாக வழிபடுவது. நீ நல்லா வேதத்தில் பாருங்க, ஒரு மேலோட்டமாக நம்ம அந்த பகுதியை வாசித்து நாம் கடந்து செல்வோம் என்றால் நம்ம அந்த பகுதி நமக்கு என்ன கற்றுத்தருகிறது, இந்த ஜனங்கள் எவ்வளவாக கடவுளை என்ன செய்றாங்க, நேசிக்கிறாங்க. உபவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வர்றாங்க, நேசிக்கிறார்கள், ஆண்டவரை எவ்விதமாக பின்பற்றுகிறார்கள், அவரை அறிய வேண்டும் என்று எவ்விதமாக விரும்புகிறார்கள் என்றெல்லாம் நாம் திருமறையிலே வாசிக்கிறோம். ஆனா அப்படிதான் உலக மக்கள் இருந்தாங்களா? இல்லவே இல்லை, இல்லையா? அந்த மக்களுடைய வாழ்க்கையினுடைய நிலை முற்றிலுமாக வேறுபட்டதாக இருந்தது. எப்படி நம்ம அந்த பகுதியில் நம்ம யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது அவங்களுக்கு பண்டிகை இருந்தது, அவங்களுக்கு தேவ ஆராதனைகள், ஓய்வு நாட்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் மனித நேயம் இல்லாதவர்களாக காணப்பட்டிருந்தார்கள். இங்க நம்ம திருமறையில் என்ன வாசித்து பார்க்கின்றோம், இவர்களுடைய வாழ்க்கையில தேவாலயம் இருக்கிறது,
எல்லாம் சரியாக இருந்ததான காலங்கள். ஆனா கடவுள் அவங்கள அங்கிருந்து என்ன செய்றாரு, அந்நிய தேசத்திற்கு நேராக கொண்டு செல்கின்றதான ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்டதான நிலைமைகள்ல தங்களுடைய வாழ்க்கையில அவங்க ஆன்மீக போர்வையின் காரியத்துல உடுத்தி கொண்டவர்களாக வாழ்கின்றதான நிலைமை. அவங்க என்ன சொல்றாங்களா, நாங்க என்ன செய்யறோம், உபவாசம் பண்ணுகின்றோம். 3ஆம் வசனத்தை வாசிப்போமா? உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன, எங்கள் ஆத்துமாக்களை நாங்கள் ஒடுக்கும் போது நாங்க என்னெல்லாம் செய்யறோமோ அதுக்கு எல்லாத்துக்கும் நீர் என்ன செய்யணும், இமீடியட் ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் இல்லையா? ஆனா நல்லா நீங்க இந்த வேத பகுதியை வீட்டில் போய் வாசி பாருங்க. இவங்க எதிர்பார்க்கின்ற ஒரு விசுவாசம் வேறு, இவங்க தேவ சமூகத்திற்கு முன்பதாக உபவாசிக்கின்றதான தன்மை வேறு. தேவன் ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கிறாரு, உபவாசம் என்றால் என்ன என்று. அந்த கிரைட்டீரியான்படி இவங்களுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் வேறு. முன்னாடி உள்ள நாட்கள் எல்லாம் லெந்து காலத்தை மக்கள் ஆசிரிப்பாங்க. உண்மையா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த சுய விருப்பு பாக்ஸில் என்ன செய்வாங்க, ஆமா இன்னைக்கு மீன் சாப்பிடலையா, மீன் சாப்பிடாததற்குரிய இதை கொண்டு வந்து படைச்சிடுவாங்க, அந்த காணிக்கை கொண்டு வந்து படைச்சிடுவாங்க. காணிக்கை போடுறதுக்காண்டி இவன் நான் பேச வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்களுடைய வாழ்க்கையின் காரியத்தில் தேவனுக்கு முன்பதாக உகந்த ஒரு விசுவாசத்தோடு கூட கடவுளை நோக்கி பார்க்கின்றதான ஜனங்களாக காணப்படுகிறவர்கள். ஆனால் நாள் பட என்னதான் மாறிட்டு லெந்து நாட்கள் அது ஒரு உபவாசத்தின் நாட்கள். ஒரு என்ன சொல்லலாம், ஒரு 3 வேளை நான் சாப்பிட்றதுக்கு பதில் ஒரு நேரம் நான் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன். டாக்டர்கிட்ட போனால் சொல்லுவார், என்ன சொல்லுவார், நீங்கள் 1 நேரம் இல்லை 2 நேரம் மட்டும் சாப்பிடுங்க, 3 நேரம் சாப்பிட்றதில்ல 1 நேரத்தை குறைச்சிட்டிங்கன்னா உங்களுடைய ஹெல்த்துக்கு என்னதான் இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். அந்த அப்படி கை கொள்ளுகிறதான நபர்கள் உலகத்தில் அநேக மக்கள் இருக்கிறாங்க. இங்கே தபசு காலத்தில் மட்டும் 1 நேரத்து சாப்பாடை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு, காணிக்கையெல்லாம் கொண்டு போய் இதில் போட மாட்டாங்க, என்ன ஒதுக்கி வச்சுட்டு இவங்க இருக்கிறாங்கன்னா இதுக்கு பேரு உபவாசமா? உங்களை தான் கேட்குறேன். இது பட்டினி இல்லையா? சாப்பிடாம நான் என்ன நானே வருத்தி கொள்ளுகின்ற என் சரீரத்துக்கு நான் ஹெல்த்தாக, நான் ஸ்ட்ரக்சராக என்னுடைய சரீரத்தை காப்பாற்றுவதற்காக நான் எடுக்கின்றதான பிரயாசத்தின் காரியம். இதை இந்த பகுதியில் அவங்களுடைய கோணத்தில் நீங்கள் வேதத்தில் வாசிங்கன்னா என்ன சொல்றாரு பாருங்க, நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன, நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய கிரைட்டீரியா படி நாங்கள் உபவாசிக்கிறோம்னா எங்க வாழ்க்கையில கடவுள் என்ன செய்யணும், இந்தந்த காரியத்திற்கெல்லாம் உடனடியாக இன்ஸ்டன்டாக எங்களுக்கு என்ன செய்யணும், நன்மை செஞ்சு கொண்டே இருக்க வேண்டும். எங்க வாழ்க்கையில நாங்க தேவ சமூகத்திற்கு முன்பதாக நாங்க இப்படிதான் வாழ்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, நான் வச்சிருக்கிறதான கிரைட்டீரியாவை தான் நீ கை கொள்ள வேண்டுமே தவிர நீ வைத்திருக்கிறதான ஒரு கட்டுப்பாடை என்ன நீ என்ன செய்ய முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. ஏதோ இவங்கெல்லாம் எஜமானன் போல, அவர் யாரு, அவர் ஒரு வேலைக்காரன் போல. இவங்க சொல்றது எல்லாத்தையும் அவர் என்ன செய்யணும், ஆமா கேட்கணும், கீழ்ப்படிய வேண்டும் என்பதான நிலையை போல காணப்படுகிறார்கள். மல்கியா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், மல்கியா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை வாசித்தோம் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? மக்களுடைய சிந்தனையின் காரியங்கள் என்ன, நாங்க உபவாசம் இருக்கிறோம், ரைட். அந்த உபவாசத்தின் காரியத்தில் நாங்க உபவாசிக்கு சாப்பிடாம நாங்க இருந்தோம்னா அதுக்கு உரிய பலன் எங்க வாழ்க்கையில் இருந்திருக்க வேண்டும். தேவனை நாங்க சேவிப்பது இல்லைன்னா எப்படிப்பட்டது, விருதாவான காரியம். அவருடைய கட்டளைகளை நாங்க கை கொள்றதுனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம், எங்களுக்கு என்ன பெனிஃபிட், அந்த பெனிஃபிட் என்ன என்று சொல்லி நீங்க உபவாசித்தீங்கன்னா there is none, உங்களுக்கு எந்த விதமான பதிலும் என்ன செய்யல, கிடையாது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போமா?
வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் கடவுளுடைய பார்வையில் எப்படிப்பட்டதா? அருவருப்பானது. அவர் வைத்திருக்கிறதான கிரைட்டீரியாவை நீங்க தூர போட்டுட்டு உங்களுடைய விருப்பத்தின்படி தேவன் காணப்பட வேண்டும் என்று காணப்படுவீர்களானால் தேவனுடைய பார்வையிலே அது அருவருப்பானது ஆன காரியம். இதுதான் மீட்பின் காலம் என்பதை உங்க வாழ்க்கையில தெளிவாக புரிந்து கொள்வதான காரியத்திற்கு உங்க மனம் ஒருவேளை தூரமாக காணப்படும் என்றால், தேவ சமூகத்திற்கு அதிகமாக உங்களால் முக்கியத்துவம் கொடுக்க முடியாத ஒரு நிலைமை காணப்படும் என்றால் என்ன நடக்குதா? 4ஆம் வசனத்திலிருந்து சொல்றாரு, இதோ வழக்குக்கும் வாதுக்கும் என்ன செய்றீங்க? துஷ்ட தனத்தையுடைய கையினாலும் குத்துகிறதற்கும் என்ன செய்றீங்க? உபவாசிக்கிறீர்கள். உங்களுடைய கூக்குரலை உயர்த்துகிறதுனால எந்த பலனுமே இல்லை. உங்க வாழ்க்கையில இதையா நீ உபவாசம் என்று சொல்லுகின்றாய் என்று ஆண்டவருடைய வார்த்தையானது நமக்கு பார்த்து கேட்கிறது. உபவாச நாட்கள் நம்ம வாழ்க்கையில நற்கிரியை செய்கின்றதான காரியத்தை தான் தேவன் அதிகமாக என்ன செய்கிறாரு? விரும்புகிறாரு. உங்களையும் என்னையும் மீட்டதற்குரிய காரணம் அதுதான் என்பதை வேதத்திலிருந்து நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது. நம்ம இந்த பகுதியில் வாசித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்றாரு பாருங்க, 5ஆம் வசனத்தில், மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலைவணங்கி நாணல்ல என்ன செய்கிறார்? நாணல் போல ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும். ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார், எனக்கு பிரியமான உபவாசமாக இருக்குமோ? நான் ஏற்கனவே உங்களுக்கு பரிசுத்தம், நம்ம எதிர்பார்க்கிற பரிசுத்தம் வேறு, தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் வேறு, அதே போல விசுவாசம் வேறு என்று ஒரு ஆராதனையில் ஒரு பிரசங்கத்தின் காரியத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொண்டேன். இங்க என்ன நம்ம பார்க்கிறோம்? நம்ம எதிர்பார்க்கிற உபவாசம் வேறு, கடவுள் எதிர்பார்க்கிற உபவாசம் வேறாக இருக்கிறது. அப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில நான் கடவுளுடைய சமூகத்தில் நான் உபவாசித்து நான் ஜெபிக்கிறேன் என்றால் தேவன் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்ற அந்த அடிப்படையோடு கூட நீங்க கடவுளுடைய சமூகத்தில் நெருங்கி சேரவும். என்ன உபவாசத்தினுடைய நோக்கம் என்ன? தேவ சமூகத்தில் நெருங்கி சேருவதுதான். இந்த வேதத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணைகளை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கின்றவர்களை விடுதலையாக்குகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து என்ன சொல்றது? உடைத்து போடுகிறதும். பசியுள்ளதான ஒரு மனுஷனை நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உங்களுடைய ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாததான மனுஷனை கண்டால் அவனுக்கு என்ன செய்வது? வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உங்களை என்ன செய்யக்கூடாது? அவனை ஒழிக்க கூடாது. உங்களை அவன் ஏதாவது வந்து என்னிடத்துல கேட்டுருவானோ, என் சகோதரன் வந்து இந்த காசு தான் கடன் தான் என்று கேட்டுருவானோன்னு உங்களை ஒழித்து கொள்வதான காரியம் அல்ல எனக்கு உகந்த உபவாசம். நான் எதிர்பார்க்கிறதான காரியம் என்ன? உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் கஷ்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்களோ, தேவையோடுக்குள்ள நிலைமையில் இருக்கிறாங்களோ, அவங்கள சந்திப்பது மிக மிக முக்கியம். 38 வருஷமாக ஒருவன் இருக்கிறான், அவனை கண்டுகொள்வதற்கு எந்த நாதியும் இல்லை, அவனை கேட்பாரற்றவனாக இருக்கிறான், அவனுடைய வாழ்க்கையில துணை செய்வதற்கு ஒருவரை கூட இருந்து உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. ஆனா படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கின்றதான காரியத்தை பார்த்து, இந்த ஓய்வு நாளாக இருக்கிறதே, இந்த ஓய்வு நாளை நீ எப்படி நீ ஆசரிக்காமல் இருக்கலாம் என்று கேட்கின்றதான மனுஷனுடைய குரல் தான் உலகத்திலே காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, அதுக்காக நான் வரலப்பா, நான் வந்த நோக்கம் எதுக்குதான்? தேவாலயத்திற்குள்ளாக பிரவேசிப்பதை பார்க்கிலும் உன்னுடைய வாழ்க்கையிலே சொந்த ஒருவேளை சரீர பிரகாரமாக நீங்கள் ஆரோக்கியம் அடைவதான காரியத்தை தான் நான் அதிகமாக விரும்புகின்றதான காரியம். அதுதான் எனக்கு உகந்ததான காரியம் என்பதை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகின்றார். அப்போ தேவ ஜனத்துடைய அந்த ஆழம் அற்றதான ஆராதனைகள் ஒருவேளை தேவன் எதிர்பார்க்கின்ற பிரகாரமாக ஒருவேளை மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய உபவாசங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வெறுமனே சடங்காச்சாரத்தின் காரியமாகவே இருக்கின்றதை தவிர அது ஃபாஸ்டிங் என்று பெயர் அளவில் சொல்லிட்டு இருக்கிறதான காரியம் அல்ல. வாழ்க்கையின் அனுபவத்தில் என்ன செய்வது? கடவுளை உள்ளான அனுபவத்தோடு கூட தேடுகின்றதான அனுபவத்தை தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கின்றார் என்பதை வேதம் வசனமானது சொல்லுகிறது. ஒவ்வொரு நிலைமையிலையும் நான் என்ன செய்யணும்? ஒரு தேவையுள்ளதான மனுஷனை சந்தித்து இறங்கி உதவி செய்வதான காரியம் மிக மிக முக்கியமான காரியம். கத்தீட்ரலில் ஒரு நல்ல ஒரு பழக்கத்தின் காரியங்கள் உண்டு. எங்கள் ஒரு ஆண்டு பணி செய்ததான காலத்தில் பார்த்த பொழுது எங்கெங்கெல்லாம்
நம்ம லெப்ரசி ஹோம் இருக்குது, கண் பார்வை இல்லாதவங்க இருக்கிறாங்க. நிறைய குடும்பங்கள் தானாக வந்து, ஐயா நாங்கள் இந்த நாளில் நாங்கள் உங்களுக்கு இத்தனை 1000 நாங்கள் என்ன செய்கிறோம், டொனேஷனாக கொடுக்குறோம் என்று சொல்லி ஒரு முன் வருகின்றதான அநேக மக்கள் உண்டு. அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றதான ஒரு காரியம். ஏன் சொல்கிறேன், அநேக தேவையோடு கூட இருக்கின்றதான மக்கள் உண்டு. அந்த மனுஷனுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன். சில நேரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு எதிராக ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டதான நிலைமையில் இருப்பான். இவர் யாருக்கோ தெரியாததான ஒரு நபருக்கு ஒரு 1000 ரூபாய் டிராஃப்ட் என்ன செஞ்சுட்டு இருப்பாரு, அவன் ஊழியத்துக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி தாங்கி கொண்டிருப்பார். இதில் எந்த அர்த்தத்தை தேவன் பார்க்கிறார் என்று புரியவில்லை. பக்கத்தில் இருக்கின்றதான ஒருவேளை ஏழ்மையான நிலைமையில் இருக்கின்றதான மனுஷன் வியாதிப்பட்டு ஒருவேளை கேட்பாரற்றதான நிலைமையில் இருக்கின்றதான என்றான சூழ்நிலையோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவனை கண்ணோக்கி பார்ப்பதான காரியம் மிக மிக முக்கியமான காரியம் என்பதை தேவனுடைய திருமறையானது நமக்கு கற்றுத்தருகிறது. அப்பொழுதுதான் நான் என் ஆண்டவருடைய சமூகத்தில் நெருங்கி சேர முடியும். அப்பொழுதுதான் நான் என் ஆண்டவராகிய கர்த்தரை பிரியப்படுத்துகின்றவனாக நான் காணப்பட முடியும் என்பதை வேதம் சொல்லுகிறது. 6ஆம் வசனத்தை வாசிப்போமா? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணைகளை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கின்றதான ஒரு நிலையோடு கூட காணப்படுகின்றவங்களை என்ன செய்வது, நம்ம விடுதலையாக்குகின்றதான ஒரு நிலை. இதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கின்ற காரியங்களாக இருக்கிறது என்பதை தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நம்முடைய இருதயம் அப்படிப்பட்டதான காரியத்தை விட்டு நாம் கடந்து செல்லாமல் ஓடாமல் அவர்களுக்கு இறங்கி நாம் உதவி செய்து அவருடைய வாழ்க்கையில நாம் நன்மை செய்ய தேவனுடைய திருமறையானது நமக்கு அன்பாக அழைப்புதல் கொடுக்கிறது. உங்களுடைய விசுவாசத்தினுடைய செயல்கள் ஒருவேளை வார்த்தைகளில் இருக்கக்கூடாது, உங்களுடைய நடக்கையில் காணப்பட வேண்டும். நான் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்காருகிறேன், அதுதான் என்னுடைய வாழ்க்கையில தாழ்மை என்பதான நிலை அல்ல. உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் ஒருவேளை அப்படிப்பட்டதான கஷ்டத்தின் நிலைமையோடு கூட இருக்கிறவர்களுக்கு நீங்க இறங்கி செயல்படுவதும் தேவ பார்வையிலே அவர்களை தாழ்மையின் குணாதிசயத்தை காண்பிப்பதான காரியம், அது தேவனை பிரியப்படுத்துகின்றதாக இருக்கிறது என்பதையும் நாம் திருமறையிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்மளை ஆண்டவருடைய சமூகத்தில் நெருங்க சேர வைக்கும். உங்களை நீங்க நெருங்கி சேர சேரதான் உங்க வாழ்க்கையானது மறுரூபம் அடையும். உங்க வாழ்க்கையில மறுரூபம் அடைகின்ற பொழுதுதான் தேவனுடைய நாமம் உங்க வாழ்க்கையில மகிமைப்படும். உங்களுடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனுடைய சமூகத்தில் நான் அன்பு கூறுகிறேன் என்றால் உங்க வாழ்க்கையில ஆண்டவரே எனக்கு அந்த மனுஷனோடு கூட கேஸ் இருக்குது, இந்த கேஸ்ல நீர் எனக்கு என்ன செய்யும், வெற்றியை தாரும். அந்த மனுஷன் என்ன ஜெபம் பண்ணுவாரு, எனக்கு இந்த மனுஷனோடு கூட என்ன இருக்குது, கேஸ் இருக்குது ஆண்டவரே, எனக்கு எப்படியாவது நீ வெற்றியை தர. இப்ப யார் ஜெபத்தை கடவுள் கேட்கிறது சொல்லுங்களேன். நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் ஆண்டவர் எதிர்பார்ப்பதான அது அழகாக சொல்றார், வழக்குக்கும் வாதுக்கும் நீ என்ன செய்றீங்க, உபவாசிக்கிறீங்க. அது அல்ல நான் எதிர்பார்ப்பது. உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகள்ல பசியுள்ளதான ஒரு மனுஷனாக இருக்கிறத கண்டா அவனுக்கு ஆகாரம் கொடுங்க. ஒரு அடி நிலத்திற்காக உங்களுக்குள்ளாக நீங்க சண்டை போட்டதான காரியத்தை விட்டுட்டு நீ வேணா அந்த ஒரு அடி வச்சுக்கோ, கொடுத்து பாருங்க. ஐயா நீங்க பேசுவீங்க, நாங்க கேட்கறதுக்கு நல்லதா இருக்குது. எப்படியா அந்த ஒரு அடி நிலத்தை கொடுத்தா எத்தனையோ சென்ட் எங்களுக்கு என்ன செஞ்சிடும், அப்படித்தானே, ஆமா பெயருமே என்று சொல்லி கவலைப்பட்டு இருப்பீங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கடவுள் எதிர்பார்ப்பதான வாழ்க்கை இது அல்ல. அந்த கசப்பின் அனுபவத்தோடு ஒரு விரோதத்தோடு கூட நீங்க தேவ சமூகத்தில் வந்து உபவாசிக்கிறீங்க, ஆராதிக்கிறீங்கன்னா அப்படிப்பட்டதான காரியத்தை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அது ஆண்டவர் எதிர்பார்ப்பதான ஒரு வாழ்க்கை அல்ல. அப்படி இல்லாமல் இருந்தா என்ன நடக்குமா, 8ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது விடிய காலத்து வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி. இந்த 8ஆம் வசனத்திலிருந்து மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். கடவுள் இப்படியே என்ன செஞ்சிட மாட்டாரா, நம்ம ஆசீர்வதிச்சிட மாட்டாரா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, நீங்க முன்னாடி மனுஷனோடு கூட மனுஷனுக்கும் உள்ளதான உங்களுக்கு பிரிவினை இருக்குதா, நீங்க ஒப்புரவாகுங்க. ஏதாவது உங்களுக்குள்ளாக பகைமை இருக்குதா, நீங்க ஒப்புரவாகுங்க.
உங்க வாழ்க்கையில எந்த கசப்பின் அனுபவத்தோடு கூட நீங்க ஜெபம் பண்றதை நான் ஏற்றுக்கொள்ளலைன்னா நான் பரலோகத்துக்கு நீ வந்தா ஏற்றுக்கொள்வேனா? அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா இங்கேயே ஒப்புரவாகி விடுகின்ற பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை தேவ பார்வையில் தூய்மையாக்கப்படுகின்றதாக காணப்படும். அவர் சொல்றாரு, நீ விடிய காலத்து வெளிப்பை போல என்ன செய்யுமா? உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உனக்கு என்ன செய்யுமா? பின்னாலே காக்கின்றதாக காணப்படும். முழுவதுமாக அவர் யாத்திராகமத்தின் இந்த புஸ்தகத்தின் சூழ்நிலையின் காரியங்களை மையப்படுத்தி பல காரியங்களை இந்த இடத்துல நமக்கு கற்றுத்தருகிறார். உங்க வாழ்க்கை தேவனுடைய சமூகத்திற்கு முன்பதாக ஒரு ஐக்கியப்பட நம்முடைய வாழ்க்கை மறந்து போகின்றதான அனுபவம் அல்ல. ஒரு பனிக்கட்டியை போல காணப்படுகின்றதான எல்லா விதமான பிரச்சனைகளும் மறைந்து போக ஆண்டவர் உதவி செய்கின்றார் என்பதை வேதம் சொல்கிறது. 9ஆம் வசனத்தை வாசிப்போமா? அப்பொழுது நீ என்ன செய்வாய்? கூப்பிடுவாய். என்ன சொல்றாரு? அவங்க கூப்பிடுவாங்க, நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லுவேன். ஏன்? அவங்க வாழ்க்கையில பகைமை இருக்குது. அவங்க வாழ்க்கையில தன்னை மாத்திரம் பார்த்துட்டு இருக்கிறான். உங்களை மாத்திரம் பார்க்கின்றதான நிலைமையை விட்டு மற்றவர்களுக்கு நீங்க இறங்குகின்றவர்களாக நீங்கள் வருவீர்களானால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்க ஜெபம் பண்ணும் போது கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில மறு உத்தரவு என்ன செய்கின்றார்? கொடுக்கின்றவராக இருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுது. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் என்ன செய்வார்? மறு உத்தரவு கொடுப்பார். சத்தமிடுவாய், இதோ இருக்கிறேன் என்று சொல்லுவார். கடைசியாக 11ஆம் வசனத்தை வாசி முடிச்சிருவோமா? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன்னுடைய எலும்புகள் எல்லாம் நினம் உள்ளதாக மாற்றுவார். நீங்க நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பீர்கள். உங்க வாழ்க்கையினுடைய நிலைமை செழிப்புள்ளதாக இருக்கும் என்பதை வேதத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். அப்போ நான் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலையும் தேவனை நான் நோக்கி பார்ப்பதான அனுபவம் எப்படி? அவருடைய சமூகத்திற்கு முன்பதாக சுய லாபத்திற்காக இல்லை, என்னுடைய சுய விருப்பம் நிறைவேறுவதற்காக இல்லை. அநேக தேவையுள்ளவர்களாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நான் இறங்கி கொடுக்கும்படியாகவே நான் விரும்புகிறேன். இந்தி மிஷி சங்க விற்பனை விழா என்று சொல்லி நம்ம அறிவிப்பு கொடுக்கிறோம். ஆனால் இந்த காரியத்தில் ஒருவேளை மக்களுடைய ஒரு காரியம் என்ன? ஒரு சின்ன ஒரு பட்ஜெட் கொடுத்தா போதாதா? இல்லையா? இந்த ஊழியத்தின் காரியத்திற்கு என்னால் ஒரு சின்ன ஒரு காரியம் செஞ்சால் போதாதா என்று நினைப்பீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பாதிக்கத்தக்கதான காரியத்தை தேவ சமூகத்திற்காக செஞ்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையை பாதிக்கணும். அப்படி பாதிக்கத்தக்கதான காரியத்தை கடவுளுக்காக பொருத்தனையோடு கூட நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக என்ன உண்டு? அதற்குரிய பதில் உண்டு. அந்த அனுபவத்தோடு கூட நீங்கள் தேவ சமூகத்தை ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய ஜெபத்திற்கு தள்ளாமல் என்ன செய்கிறாரா? உங்கள் ஜெபத்திற்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அப்படிப்பட்டதான கிருபைகளை ஆண்டவர் தாமே தந்தர்லி நம்மை நடத்தும்படியாக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நம்முடைய காணிக்கம் அர்ப்பணிக்கும்படியாக நாம் எழுந்து நின்று கீதங்கள் 664 பாடுவோம். கீதங்கள் 664 நாம் எழுந்து நின்று பாடுவோம். அப்பொழுது நம்மை நம்முடைய காணிக்கையும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம்.